எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சன் சார்பாக திருப்பதி கொடை வாழ்த்துக்கள். இங்கே வந்து மெட்ராஸில் திருப்பதி கொடைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து திருப்பதியில் வந்து மெட்ராஸ் கொடை வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கேருந்து தான் அங்கே போவோம், ஏனக்கவுனிலேருந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து கொடைக்காக அப்போல்லாம் சின்ன வயசில் லைன் நின்று நல்லா ரேட்னை சுற்றிட்டு நல்லா அந்த பார்த்துட்டு பூந்திலாம் வந்து கொடுப்போம். நாட்டு சக்கரை கொடுப்பாங்க, எங்கள் அப்பா தருவார். இப்போல்லாம் யாரும் போகிறதில்லைங்க. அங்கங்கே சாப்பாடெல்லாம் போடுவாங்க விமர்சையாக. இப்பயும் பாதி பேர் செய்கிறாங்க, நிறைய பேருக்கு உடம்பு முடியல விட்டுட்டாங்க. இப்போயே கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, ரொம்ப விமர்சையாக நல்லா பட்டாசுலாம் வெடித்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நான் தோசைக்கு டிப்ஸ் சொல்கிறேங்க. ஒன்று தோசைக்கல் நல்லா இருக்கணும், இல்லை மாவு நல்லா இருக்கணும். மாவு நல்லா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு தோசையை வந்து நம்மளால் நல்லா தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்ற முடியுதா பாருங்கள். நல்லா மூடி எண்ணெய் ஊற்றி, நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் 1/2 ஸ்பூன் தான் ஊற்றுவேன், ஏன்னா எனக்கு ஒத்துக்காது, வயசாயிடுச்சு. நீங்கள் இஷ்டப்பட்டதை ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் குண்டு குண்டாக ஊற்றி தாங்க சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு தோசைலாம் ரொம்ப செரிக்காது. குண்டு குண்டாக ஊற்றிப்பேன். நீங்கள் மூடி ஊற்றி பாருங்கள். குண்டாக ஊற்றுறதும் நல்லா வரணும், மெலிசாக ஊற்றுறதும் நல்லா வரணும். ஏன்னா நம்ம இட்லி ஊற்றி அவ்வளோ இட்லி வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி செக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக்